நாகை அரசு மருத்துவமனையை ஒரத்தூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசு தலைமை மருத்துவமனை வழக்கம் போல செயல்பட வலியுறுத்தியும் நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெனின் வழங்கிட கேட்கலாம். லெனின், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை புதிய பெருநிலை அருகே பல ஆண்டுகாலமாக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் ரூபாய் 360 கோடி மதிப்பீட்டில் புதிய நவீன 700 படுக்கை வசதியுடன் கூடிய கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2024 மார்ச் 4ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நாகை புதிய பெருநிலையம் அருகில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு, பொது அறிவு சிகிச்சை, காது மூக்கு தொண்டை சிகிச்சை, மனநல சிகிச்சை, கண் சிகிச்சை, தோல் சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற துறை சார்ந்த புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளி பிரிவுகள் அனைத்தும் ஒரத்தூர் கிராமத்தில் உள்ளமைந்துள்ள அரசு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. வெளிநோயாளி பிரிவுகள் மற்றும் மகப்பேறு மட்டுமே தற்போது செயல்பட்டு வந்த நாகப்பட்டினம் அரசு தலைமை மட்டும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரத்தூர் கிராமத்தில் அரசு மருத்துவ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இன்று அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனைக்கு முன்பு குவிந்த மீனவ மக்கள் மற்றும் வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் பொது மருத்துவமனையை தொடர்ச்சியாக நாகை அரசு தலைமை மருத்துவமனை இதே இடத்தில் செயல்பட வேண்டும் என்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டாயமாக இங்கு செயல்படும் என்று ஒரு கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் திரண்டு ஒரத்தூர் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவில் இங்கே செயல்பட வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அவருக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இந்த திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.